ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, மயிலோட அப்பா வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டார். ஸோ மயில் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. ஸோ பாகியமும் திட்டுறாங்க, ஐயோ அவளோட வயசே அதில் ஆதார் கார்டில் தெரிஞ்சிடும், அவளே பயந்துட்டு இருந்தா, நீ அவங்க மாமனார் கையிலே வந்து கொடுத்துட்டு வந்திருக்கே, என்னையா பண்ணியிருக்க அப்படின்றாங்க. அண்ட் மயில் சொல்கிறாங்க, போச்சு போச்சு, மாமா போய் அத்தை கிட்ட ஆதார் கார்டை கொடுப்பாங்க, அத்தை ராஜி மீனாட்ட கொடுப்பாங்க. அதாவது ராஜி கூட பார்த்தாலும் ஒன்றும் சொல்கிறாலோ இல்லையோ, ஆனால் மீனா எல்லாருக்கிட்டும் வீட்டில் சொல்லிடுவா, போச்சு பெரிய பிரச்சனையாக போது, எனக்கு பயமாக இருக்குது, இனி நான் அந்த வீட்டுக்கு போவே மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கதிர் அண்ட் ராஜிதா ரெண்டு பேரும் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கதிர் எப்போது போல் சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. ஆமாம், திமிர் பிடிச்சோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரப்பார் அப்படின்னு இவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. கதிர் முன்னாடி போகிறவர் அங்கே ஒரு டீ கடையில் குமார் உட்காந்துருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஆஹா இவன் இங்கே இருக்கா, நம்ம ரெண்டு பேர் தனித்தனியாக வர்றதை பார்த்தா எதாவது நினைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜி கிட்ட போகிறாரு. ராஜி கேட்குறாங்க, என்ன நீ என்ன இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்போது, சும்மா தான், சரி நீ எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லு, அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா வரணும், பேசிக்கிட்டே வரணும் அப்படின்றதுக்காக நீ எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லு அப்படின்னு ராஜியை கேட்குறாரு. ஸோ ராஜியும் இருந்துட்டு, நான் என்ன டிபார்ட்மெண்ட் கூட தெரியல, ஆனால் உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமார் அவங்களும் பார்த்துடுறாங்க. ஓ அதுக்கு தான் இவன் நம்ம கூட வரானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ 6th படிக்கும்போதே ஒரு பொண்ணுக்கு சாக்லேட்லாம் கொடுத்தியே அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதை நம்மளோட குமார் பார்க்குறாரு. ராஜி சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக கதிர் கூட வர்றதை பார்த்ததுமே அவருக்கு காண்டு தாங்க முடியலச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைக் எடுத்துகிட்டு டீ கூட குடிக்காமல் குமார் கிளம்பிடுறாரு. அண்ட் இவர் உடனே நம்ம கதிர்ன்ட்டு, சரி சரி நான் கிளம்புறேன், உங்கள் அண்ணனை பார்த்தேன், அவனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் உன் கூட பேசிட்டு வந்தேன் அப்படின் போது நம்மளோட ராஜி, ஆமாம் எனக்கு மட்டும் அன்பு பாசம் நேசன் எல்லாம் உமால் இருக்குன்னு நினச்சிக்கிட்டியா, நானும் அவனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் கூட சிரிச்சிட்டு வந்தேன், இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே ஸோ மயில் வீட்டுக்கு போக பயந்ததுனால பாகியமும் சரி மயிலோட அப்பா மயில் 3 பேரும் சேர்ந்து வராங்க, ஆட்டோவில் வந்துட்டுருக்குறாங்க, எங்கள் வீட்டில் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பயந்துக்கிட்டே வராங்க. அண்ட் பாகியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு எதையும் பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி டயலாக்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா செந்தில் கரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ ஏதோ பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோமதி காசு கேட்குறாங்க செந்தில் கிட்ட, சில்லற கூட அப்படின்னு போது அவர் பர்ஸ்லேருந்து காசை எடுக்கும்போது கீழே ஆதார் கார்டு விழுந்துருது. அதை கரெக்டாக ராஜி எடுத்துடுறாங்க. ராஜி எடுத்துட்டு அது மீனாவோடது நினச்சிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போது பர்ஸ்குள்ளே வச்சிருக்கீங்களா அப்படின் போது, இல்லைம்மா அது மீனாவோடது கிடையாது, அவங்க தங்கமயிலோடது அப்படின் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து மீனாவும் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. மயில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ பார்த்தா என்ன ஆகும், பிரச்சனையாகும், நான் போகமாட்டேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க திட்டுறாங்க, இங்கே பாரு நம்ம வீட்டு விஷயம்லாம் வந்து ஆட்டோ டிரைவருக்கு தெரியணுமா, நீ பேசுகிற பேச்சில் அவனுக்கே தெரிஞ்சிடும், சும்மா இரு அப்படின்னு பாகியம் திட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் பார்த்தோம்னா ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க பேசுனது எதுவுமே கேட்கல, அவர் யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஸோ மயிலோட அப்பா திட்டுறாரு, ஏப்பா நீ பாட்டுக்கு இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா எங்கேயாவது எங்கேயாவது கவுத்து விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேனே, நீங்க பாண்டியனோட சம்மந்தி தானே, சரவண அண்ணனோட வைஃப் தானே அப்படின்னு தங்கமயில கேட்கும். ஸோ பாகியம் திட்டுறாங்க, இங்கே பாரு நீ ஏதாவது சொன்னி நீ ஏன் மாட்டிக்காத, பேசாம இரு அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா ஆதார் கார்டை எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ கோமதி சொல்கிறாங்க, அவள் இன்னும் பார்த்தா நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு மயிலோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. செந்தில் சொல்கிறாரு கோமதிட்ட, அம்மா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம், கடையில் வந்துட்டு போகிறவங்க கிட்டலாம் என் மருமகளுக்கு எனக்கு எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு போது ராஜி சொல்கிறாங்க, இது எல்லா புகழும் வந்துட்டு நமக்கு மயில் அக்காவுக்கு தான், மயில் அக்கா தானே இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு மயில் அக்காவோட பர்த்டே எப்போன்னு தெரியுமா, அவங்க எப்படி மாமோட பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் அம்மா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோமே அப்படின்னு கேட்குறாங்க. அவள் பர்த்டே எப்போ ஏதோ புரட்டாசியா வைக்காசியா என்னமோ சொல்கிறாங்க அவங்க. அப்போ நம்மளோட ராஜி சொல்கிறாங்க, அத்தை அவங்க கையில் தான் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, அதில் டேட் இருக்கும், பர்த்டே டேட் இருக்கும் பாருங்களேன் அப்படின்றாங்க. ஸோ கோமதிக்கு சரியாக கண்ணு தெரியல, குட்டி குட்டியாக எழுதிருக்கு எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ செந்தில் அது பார்க்கலான்னு போகிற நேரம் கரெக்டாக வந்து நம்ம தங்கமயிலோட ஃபேமிலி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப கேஷுவலாக அப்படியே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, மாப்பிள்ளை நாங்கள் அப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது செந்திலை பார்த்ததை பற்றி பேசிட்டு இருக்காரு. கரெக்டாக செந்திலுக்கும் அந்த நேரம் கடையிலேருந்து பழனி மெசேஜ் பண்ணுறாரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் செந்தில் கிளம்பிடுறாரு. அதாவது ஆதார் கார்டை அவர் எடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு, செந்தில் கிளம்பிடுறாரு. ஸோ தங்கமயில் அப்படியே கோமதி கிட்ட கேட்குறாங்க, அத்தை மாமா வீட்டுக்கு எதுவும் வந்தாங்களத்த, ஃபோன் எதுவும் பண்ணாங்களத்த, ஏதாவது ஆதார் கார்டை பார்த்துட்டாரா, ஏதாவது சொன்னாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்றும் சொல்லலையே, இன்னைக்கு சாப்பாட்டுக்கும் வரல, லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி உட்காருங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போயிடுறாங்க. அப்போ பாகியம் சொல்கிறாங்க, இங்கே பாருடி அங்கே ஒன்றும் அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி உட்கார வச்சு பேசிக்கிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியல நீ அமைதியாரு அப்படின்றாங்க. ஸோ கோமதி ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, மயில் இருந்தாலும் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது அப்படின்றாங்க. ராஜியும், அக்கா நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்பிட்டோம் தெரியுமாக்கா அப்படின் போது இவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க, என்னது அப்படின் போது, நீ என்ன சொன்ன ஃபோட்டோவில் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனால் நல்லா மூக்கு மூலியமாக அழகாக தானே இருக்க அப்படின்றாங்க. ஓ அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்குறாங்க எல்லாரும். நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின் போது, ஓ சரி சரி, இங்கே ஆதார் கார்டு நீ வாங்கி பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு தங்கமயிலோட அப்பா
சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க கோமதி, அவகிட்ட ஆதார் கார்டை கொடுத்துரு அப்படின் போது தான் நம்ம ராஜி சொல்கிறாங்க, இல்லையே அவங்க செந்தில் மாமா அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின் போது, அப்படியா செந்தில் கிட்டயா இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டில் மயில் வீட்டில் ஷாக் ஆகுறாங்க. ஸோ கோமதி சொல்கிறாங்க, அவன் நைட் வரும்போது நீ வாங்கி வச்சுக்கோ மயில், உன்னோட ஆதார் கார்டு அவன்கிட்ட தான் இருக்குது, நீ வந்தது வாங்கி வச்சுக்கோ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா தங்கமேலோட அப்பா அம்மா கிளம்புறாங்க. ஸோ வெளியே போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது தங்கமேல் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நீ போகாதம்மா, நைட் இங்கே தங்கிக்கம்மா அப்படின்னு குழந்த மாதிரி அழுகுறாங்க. ஸோ பாக்யம் சொல்கிறாங்க, இங்கே பாரு சுடர் தனியாக இருப்பா வீட்டில், அவளை விட்டுட்டுலாம் வர முடியாது, இன்னைக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக செந்தில் தம்பிக்கிட்ட ஆதார் கார்டு கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கோ, யாரும் உன்னை பார்க்கல, எல்லாரும் உன் ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்துருக்காங்க, ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கோ, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது மட்டும் கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கலாம், கஷ்டப்பட்டு இத்தனை போய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ளே அந்த வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், வேணும்னா நாளைக்கு காலையில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் மறுபடியும் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ்மா நீ எப்படியாவது வந்துருமா அப்படின்னு தங்கமயில் பயத்தோடு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்லையாவது எப்படியாவது மாட்ட போகிறாங்களா இல்லை எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.